அழகான டீச்சர். அடி வாங்கினா இவங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அசால்ட். தேங்க் யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவங்க திருத்தினாதான் திருந்துவேன். அவங்க திருந்தினாதான் திருந்துவேனா? சாரே கொலமாசு. அழகான டீச்சர் பக்கத்து கிளாஸுக்கு போனா ரொம்ப கடுப்பா இருக்குங்க சார். ஹெல்ப்லாம் எதுவும் வேணாம் மேடம். நீ இப்படியே இங்க நின்று சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் மேடம். டஸ்ட்ல இருக்கிற டஸ்ட் கூட அவங்க மேல படக்கூடாதுன்னு யோசிப்பேன். அடிபட்டு ரத்தம் வந்துரு போகுது. பாத்து. நாங்க டீச்சர். Thank you. விடுங்க டீச்சர், உங்களுக்கு ரத்தம் சிந்தறது பெருமையா தான் டீச்சர் இருக்கு. நீங்களே இவ்வளவு நல்லவங்களாடா டேய் அப்பா. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா. கருநிறத்து கிருஷ்ணா, டஸ்டர்ல இருக்க டஸ்ட் கூட உங்க மேல பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே அப்பா. எங்கேயோ போயிட்டடா நீ. எங்கேயோ போயிட்ட. பெருமையா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. பெத்த தாய் மேல கூட இவ்வளவு கரிசனமா நீங்க இருப்பீங்களான்னு தெரியலப்பா. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. என்ன 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். 1 hour கிளாஸ் 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குமா? என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் படிப்புல. ஸ்டூடண்ட்ஸ்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். அந்த அழகான டீச்சர் அழகான விஷயத்த சொல்லும் போது எங்க அம்மா சொல்ற மாதிரியே இருக்கும் சார். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. கேட்டியா? அந்த மேம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா நாங்க வந்து காலையில குளிக்காம கூட எந்திரிச்சு போவோம். குளிக்காம கூட எந்திரிச்சு போவோம். இன்னும் பேட் ஸ்மெல் வருதே. ரொம்ப நாளா குளிக்காம இருந்து பாடி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? தண்ணியில கண்டமாச்சு நமக்கு. இப்ப உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு அந்த தேவதை. இப்போது என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த தேவதை அப்படிங்கறதா என்னுடைய டாபிக். இதுவா அன்னம் தேவையோ உன்னை பார்த்ததும் உன் கண்ணம் போதுமே நாள் முழுவதும். நான் கேட்கறது புதிய ட்ரெண்ட் தான். தேவதை பின்னாடி ஒரு Dress சரியும் பாத்தீங்களா? என்னடா சொல்ற? ஆமண்ணே. சிம்பனி சரியும். சிம்பனி. ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிடி. ஆண்டவனை அனிமேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஆண்டவன் ஆண்டவன் அனிமேஷன்ல பார்த்த. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுப்பா சார். ஆங்கிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஜாங்கிரி கொடுக்கிறவள். ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? பிரியங்கா சோப்ரா பண்ணிக்கலாம். கிஸ் பண்ற கோப்ரா சார். கிஸ் பண்ற கோப்ரா. குட்டா மாதிரி இருக்கும். சொன்னீங்க தெரியல. உலகத்தில் அழகான இதழ்களில் ஒன்றாக பிரியங்கா சோப்ராவுடைய உதடு அந்த சர்வேல தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பல்லு பெருசா இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் அழகா தெரியும். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பிரியங்கா சோப்ராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பல்லு பெருசா இருந்தாலும் அவ்வளவு அழகு அது. ஐயோ அழகுடா. ஐயோ எந்த பக்கம் பார்த்தாலும் எடுப்பா இருக்காளே, எனக்கு கடுப்பா இருக்கு. டீத் ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இட்ஸ் a கீபோர்ட். ஏஆர் ரஹ்மான் கண்ணில் பட்டா அது கீபோர்ட். எல்லா ப்ரோக்ராம் இறைவனுக்கே. God is great. Thank you. லேப்டாப் ரொம்ப நல்லினமா நாசூக்காக இயக்குகிற ஒரு பெண். Sorry, I'm not married. கீபோர்ட்ல சென்டர் என்டர் விட்டுருங்க. பட் அந்த நியூமரிக் கீபேட்ல ஒரு என்டர் இருக்குல்ல, அதை தட்டும் போது பக்கத்துல இருக்க என்ன தட்டுற மாதிரியே இருக்கும். சரி போதும். என் டெஸ்க்டாப்ல அவ தான் சார் டயானா.
என் டெஸ்க்டாப்ல அவ தான் டயானா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடுத்தது பண்ண போறேன். ஸ்கூட்டியில் செல்லும் ஒரு பெண். நடுவெயிலே நிலா குளிர் அடிக்கும் சார். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. ஒரு அழகான டெரரிஸ்ட். ஒரு அழகான டெரரிஸ்ட். ஓ ஓகே, மூஞ்சிலாம் மூடி ஒரு அழகான டெரரிஸ்ட். அவங்க டெரரிஸ்ட் மாதிரி இருந்தாலும் நாங்க தான் சார் மனித வெடிகுண்டு. நீங்க தான் மனித வெடிகுண்டா? கொண்டே விடுவோம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டி. அந்த 2 சக்கரம் கட்டி இழுத்து செல்லும் என் சக்கரை கட்டி. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா. ஒரு 5-6 பொண்ணுங்க ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை போய் எடுத்துட்டு வெளியில வரணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அர்ஜென்ட்டா ஒருத்தனுக்கு 1 பாத்ரூம் வருது, அடைக்கினு அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? அப்படியே உள்ள போயிட்டு இப்படி வெளில வரும்போது சோபா அடவா அப்படின்னு இருக்கும். அட போகடா, என்னால தாக்க முடியலடா. அடுத்தது பெண்களின் லோலாக். ஜிமிக்கி லோலாக்கு. ஜெய ஜனார்தனா கிருஷ்ணா ராதிகாபதே. என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. லோலாக் ஆடும் போது வந்துட்டு நம்மளும் அதை டச் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு தோணும். ஓகே அப்படி அந்த விளையாடலாமான்னு தோணும். என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம். போலீஸ்காரன் பெஞ்சாதி மேல கைய வச்ச சும்மா விட்டுறாரா? பாக்குறப்ப செல்ஃப் ஸ்டார்ட் சவுண்ட் கேட்கும் சார் உள்ள. என்னது அந்த சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் சொன்னேன். ஆனாலும் நான் எனக்கு தோன்ற கற்பனையை சொல்றேன். சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பெண்கள் இல்லைன்னு சொன்னா அந்த ஜிமிக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க இல்லைன்னா ஜிமிக்கி ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு பசங்களை பாக்குறப்போ இவங்க என்னென்ன வர்ணனைகள்லாம் புதிதாக வர்ணிக்கிறார்கள் நினைக்கிறீங்க? கேக் ஷாப்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கியூட்டி பைன்னு எங்களை பார்த்து யாரு என்னடா கோர கியூட்டி பாய். நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா. வேற என்ன வார்த்தைகள் உங்களை ஈர்க்கிறது? பா அப்படின்னு சொல்றது. ஓ, இப்ப இந்த படத்துல பா அது ஓகே. யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. ஒயிட் ட்ரெஸ்ல வந்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல். வேற தேவதைய பாத்திருக்கியா? ஏஞ்சல் இல்ல. அதான் நம்மால கியூட்டா அப்படியே ஜம்பிங்கா இருந்தா பபிள்னு சொல்றது. ஓகே. கியூட்டி பை, சாக்கோ லாவா கேக். சாக்கோ லாவா கேக். அவன் கேக்குற ஐட்டம் எல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுல. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்ட்ராபெரி லிப்ஸ். ஆப்பிள் பை. ஆப்பிள் பை. ப்ளூபெரி பை. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஃப்ரூட்ஸ் பேர் வச்சு சொல்றது. ஆப்பிள் பை, ப்ளூபெரி பை. ஆப்பிள் என்ன விலை? 150 ரூபாமா. ஒரு ஆப்பிள் விலை கேக்குறதா? இது அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. ஆரஞ்சு 1 கிலோ எவ்வளவு? 120 ரூபாமா. 50 கிலோ ஆரஞ்சு. 1 கிலோ ஆரஞ்சு கேக்குதா? கேஷுவலாவே பேபி இல்ல டியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகே பேபி அந்த மாதிரி. ஏன் பேபி? நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓகே, வேற? சிக் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். சிக் அப்படிங்கிற வார்த்தை. சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்த. அதே மாதிரி ரொம்ப சப்பியா இருந்தா டெடி பேர். டெடி பேர்லாம் சொல்றாங்க. தனியா தூங்கும்போது டெடி பேரை கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. என்னுடைய கடைசி கேள்விதான். என் அம்மா அம்மான்னு சொல்லிப்பாடு, அதை தாண்டி எதிரா கவிதை சொல்ல. எங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கும். எங்க அம்மா சிரிக்கிறப்போ வந்துட்டு பல்லு எடுப்பு கூட அழகுதான். எப்படி அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். எங்க அம்மா ஆணுரை அணிந்து கொள்ளாத ஆக்கசக்தி. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
எனக்கு வந்து ஒரு பெண் மனத்தை வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு முதல் உயிர் வந்து அம்மா தான். நம்மளுக்கு துணையா இருக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேன் யாருன்னா நம்மள வளர்த்த அம்மா தான். எனக்குன்னு உரிமையான ஒரு மடி, தோள், கண்ணம். நான் இன்னைக்கு நினைச்சா என் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். எனக்கு உரிமையான பெண், என் முதல் பெண் என் அம்மா தான். அம்மா என் முகவரி நீ அம்மா. அந்த தாய் பாசம் இருக்கு பாருங்க, உலகத்துல தாயை தவிர எங்களுக்கு யாரையுமே தெரியாது. என்னை பெற்றெடுத்த காதலி. என்னை பெற்றெடுத்த காதலி. சிம்பிள். வெல்டன், வெரி குட். உங்களுடைய பெயர்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு ஷீட் கொடுங்க. எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட் அடிக்க கூடாது. நரேஷ், சின்னமுத்து, விக்ரம், அபிஷேக், தெப்பக்குளம் ரா முருகன், திடீர் நகர் செழியன், அரசரடி குணசேகரன், ஆரப்பாளையம் கிராஸ் அன்பு, கோரிப்பாளையம் கோவிந்தன், நரிமேடு நாரவாயன். சோ நீங்க எந்த 3 பேரை தேர்வு செய்ய போறீங்கறத இப்ப மேட்டர். சபாஷ், சரியான போட்டி. இன்னும் வெளியில் நிக்கிற வேட்பாளர்கள் மாதிரி இப்படி இருக்கீங்க. சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வந்துருங்க, நீங்க 4 பேர் இங்க யாரான்னு பார்த்துவோம். வெற்றியாளர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான நேரம் இது. முதலாவதாக சத்திய சோதனை தேர்விலே முதலாவது மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று கவர்ச்சி புயல் மாளவிகாவுடன் இன்று மதிய விருந்துண்ட காத்திருக்கும் அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? சரி, ஓகே, அது ஓட்டு நம்ம ரிசல்ட் சொல்லுவோம். பெண்களுடைய 17 ஓட்டுகள் பெற்று நடந்து முடிந்த தென்காசி நகரமன்ற தேர்தலில் செல்போன் சின்னத்தில் நின்ற திவ்யா சக்திவேலை விட அபிஷேக் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். வெற்றி 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 வெற்றி, நாங்க ஜெயிச்சிட்டோம். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.